இதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு மிடில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு மட் ஹவுஸ் ஆகும். எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்ச ஒரு இடமாக காந்தலூர். அவங்க எல்லாமே கூடுதல் சென்னை, மதுரைன்னு சொல்லி பெங்களூர் அப்படின்னு நிறைய சிட்டியில் தான் வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காட்டுக்கு நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் எங்களோட சிட்டி லைஃப்பை மறந்து வில்லேஜ் லைஃப் மாதிரி ஒரு ஒரு மெமரி அவங்களுக்கு வேணும். அதோட பேஸில் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு மட் ஹவுஸு கட்டியிருக்கோம். அப்போது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமைஞ்சிருக்கு. இனி வரப்போகிறவங்களுக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோயில் கடப்பு நமக்கு நல்லா தெரியும். சூப்பரான ஒரு மட் ஹவுஸுக்கு இன்றைக்கி போக போகிறோம். ஓகே சார். இப்படியே இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்றோம். விறகு அடுப்பில். எஸ், விறகு அடுப்பில். அதுக்காக தான் சார் நம்ம இந்த கப்பை வாங்கிட்டு போகிறோம். கப்பையை விறகு அடுப்பில். சூப்பரான ஒரு ஹில் ஸ்டேஷன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆள் நடமாட்டமோ இல்லாத ஒரு இடம். அந்த அளவுக்கு சூப்பரான இடத்துக்கு இன்றைக்கி போக போகிறோம். ஓகே. மட் ஹவுஸில் போய் பழங்காலத்தில் உள்ள லைஃப் ஸ்டைலை மறுபடியும் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே சார். ஐயா, இந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுங்களேன்? கீழாந்தூர் கச்சாரம் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருக்கோ? கல்று. அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு தான். பிரம்மம் ஷூட்டிங் பாயிண்ட் இல்லையா? சரி 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 சரி. ஓ, அங்கே ஹெலிபேட் இருக்குல்ல?
മരത്തിലെ ആളെ പറ്റി നല്ലല്ലോ അല്ല ഇവിടത്തെ ആനകള്. അതെ അതെ അതെ. இதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி. கரண்டு வேலி. ஏன்னா எப்போ வேணாலும் யானையோ காட்டெருமையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட பாதுகாப்புக்கு வேண்டிட்டு தான் இந்த கரண்டு வேலி போட்டிருக்காங்க. யானை லத்தி என்னடா வந்து இறங்கியிருக்கோம், அதுக்குள்ளே திடீர்னு யானை போகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தப்போ இந்த வழியாக இந்த யானை போயிருக்கு. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றதுக்கு தான் இந்த காட்சி. சாதாரணமாக இங்கே வரும்போதெல்லாம் வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் தண்ணி தான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஆனால் அதுக்கான டைம் இன்றைக்கி இல்லை. ஸோ நம்ம கீழே போய் தான் இன்றைக்கி தண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி வந்து கீழே தள்ளி போகணும். கீழே போகிற இடத்துல யானையோட சத்தம் ஆல்ரெடி கேட்டுட்ருக்கு. அதனால தான் முன்னாடி போகிறவங்க வந்து எச்சரிக்கையோடு போகணும் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா எப்போ நாங்கள் யானை வரலாம். ஒரு ஒதுக்கப்பட்ட அடர்ந்த காட்டுப்பகுதி. நம்ம எப்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். பக்கத்தில் குளிக்கிறதுக்கு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ், நல்லா இருக்கு, அழகாக இருக்குது. காட்டு கொய்யாப்பழம் இல்லை? டேஸ்ட் இருக்குமா? அது புளிப்பா இருக்கும். புளிப்பாக இருக்கும்ல? புளிப்புலேயே நல்ல ஒரு டேஸ்ட் தான் அது. ஓ, ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி சரி. இது வந்து நாவல் பழத்தோட மரம். பட் இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா நமக்கு நிறைய பழம் இங்கே கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை, நீ எடு. ஏன்னா நல்ல தண்ணி தான், பிரச்சனை இல்லை. அப்படியே அப்படியே இது கப்பக்கிழங்கு தானே சார்? இது ஆமா, இது கப்பக்கிழங்கு. கப்பக்கிழங்கு அப்படி வந்து நல்லா நேச்சுரலா வரக்கூடிய தண்ணி. அப்படியே தண்ணி ஐஸா இருக்குது. அந்த தண்ணியில வந்து வச்சுக்கிறோம் கப்பை நல்லா கழுவி. ஆமா ஆமா, பாருங்க தண்ணி கூட சூப்பரான தண்ணி, சுத்தமான தண்ணி, காட்டு அருவியாக்கும். காட்டு மாடு கால்பட பாருங்க. ஆமா, காட்டு மாடு இருக்குது. காட்டு மாடு இதுவரை தான் போயிருக்கு சார். ஆமா, நம்ம என்ன செய்யணும், இடத்த விட்டு சீக்கிரமா போகணும். ஆமா, இல்லை கிளம்புங்க. வீட்டுக்குள்ள போக போகிறோம். ஏன்னா
மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வெளியே இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்க்கு வெளியே அடிக்கிறது சேஃப்டி கிடையாது. அதனால் சேஃபாக ஆகிறதுக்காக மட்டும் நம்ம உள்ளே போகிறோம். இதோட நம்ம இனி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு காலையில் வரைக்கும் இந்த ஃபென்சிங்கை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம இருக்கிற இந்த செட்டப் மொத்தம் எலக்ட்ரிக் ஃபென்சிங் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதை மீறி எதுவுமே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம வந்து 100% ஃபுல்லாக சேஃபான ஒரு இடத்துல இருக்கோம். ரைட் அல்ல இப்போ பானை உட்காரணும்ல பஸ், அது பின்கல், முன்கல் 2.5 இதெல்லாம் பணம் தான் போகும். காஞ்சா எடுங்க, பச்சை எடுத்துருங்க. காசு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விஜய் சார் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவர் தான் தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு. நீ வச்சு சாப்பிடுங்க. ஓட்டி எடுங்க பசி. டேஸ்ட் ஓகே பஸ் எனக்கு எச்சு கொடுக்கும். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. ஒரிஜினல் கப்பை കൊണഞ്ഞു വെച്ചോ സാറേ. നിന്റെ ഫേമസ് ആണോ? അതല്ല, നിറച്ചു ചാറ് இது காலி பண்ணு, இப்ப காலி ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நைட்டுக்கு இஷ்டம் போல இருக்கு. பாசே முகத்தையும் காட்டுங்க பாசே. தெரியுமா? கப்பையும் காடை முட்டைக்கறி. வா, பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு. கருப்பு கடையா? செம்ம டேஸ்டா இருக்கு.